வர காரணங்கள் என்ன? தலையில நீர் இருந்தாலோ, தலையில சைனஸ் இந்த மாரி சில நேரங்கள்ல பிரச்சனை இருந்தாலோ, டிப்ரஷனால தலைவலி வரலாம். சைனஸ் இருந்தாலும் தலைவலி வரலாம். தூக்கம் இல்லாமலும் தலைவலி வரலாம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், கான்வர்சேஷன் அதனால ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி, அதனால தலைவலி வரலாம். குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை இல்லையே என்று கவலைப்படும்போது தலைவலி வரலாம். வீடுகளில் உறவினர்களுடைய இழப்பினால தலைவலி வரலாம். அம்மா, அப்பா இருந்தும் சில நேரங்களில் இறந்துட்டாங்க வச்சுங்க. அதனால ஐயோ! நமக்கு வேறு ஆள் இல்லையே என்ற கவலையினால தலைவலி வரலாம். தேவையில்லாத பண பிரச்சனைகள், பொருளாதார பின்னடைவுகள், ஒரு படிப்பு படிக்க முடியலையே, தேவைக்கு செலவழிக்க முடியலையே, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நமக்கு இவ்வளோ சிரமங்கள் ஏற்படுது என்று கவலையிலேயே பட்டு தலையில் தூக்கம் இல்லாமல் அதுவே ஒரு தலைவலியாகி, அதுவே ஒரு டென்ஷன் ஆகி, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி, உடம்பு பலவீனமாகி தலைவலி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். மாத்திரை போட்டால் தலைவலிக்கு அடிக்கடி தலைவலிக்கு மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டுரும். அதனால் கவனமாக இருக்கணும். ஆண்டனி சித்தா சென்னை கோடம்பாக்கம் டாக்டர் ஜி. ஜான்சன், பிஎஸ்எம்எஸ். நன்றி. தேங்க்யூ.